ஹாய்! அதாவது ஈவினிங் போல ரணாக்குட்டிய வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்தேனா, அந்த நேரம் பார்த்து கிளைமேட் பயங்கரமா சேஞ்ச் ஆச்சு. இதோ இந்த மாரி இருந்துச்சு. ஸோ மழை வர மாரி இருக்கவும், இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சா, ஸோ அப்படியே கிச்சனுக்குள்ளார என்டர் ஆயிட்டேன். சும்மா கம்மியான குவான்டிட்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரெடி பண்ண வேணாம். கம்மியா ரெடி பண்ணி அப்போ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இதோ இந்த முறுக்கு புளிராச்சை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் காரா சேவ் பண்ண போறேன். ஒரு 150 கிராம் போல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 1/4 கேஜி கிட்ட காரா சேவ் கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து டீட்டெயிலாலாம் ஷேர் பண்ணல, சும்மா ரஃபாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். வேணுமா நான் லிங்க் வேணுமா அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த காரா சேவ் போட்டுட்டு ஒரு பதத்தில் இருக்கும்போதே உடச்சி விட்ற வேண்டியதான். உடச்சி விட்டு அந்த எண்ணெய் கொதியெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உண்மையாலுமே இந்த காராசேவோட அவுட்புட்டு சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சுக்குமல்லி காப்பி தான் பார்த்துட்டிங்கன்னா வச்சு குடிச்சிருக்கேன். பால் காப்பி கூட அந்தளவுக்கு இதுக்கு சூட் ஆகுமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த தடவை சுக்குமல்லி காப்பி வச்சு இந்த காராசேவ் போட்டு சூப்பராக நானும் என் அக்கா என் அம்மா எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.